திருவாரூரில் நேற்று முன்தினம் விசிக பொதுக்கூட்டம் நடைபெற்ற நிலையில் கடந்த 22ஆம் தேதி பர்னிச்சர் கடை ஒன்றில் பெண் ஊழியரிடம் மாமூல் கேட்டு விசிக நிர்வாகிகள் மிரட்டல் விடுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதே திமுக ஒன்றிய செயலர் நான் கூட்டணியில இருக்கிறேங்க. திமுக ஒன்றிய செயலர் வரட்டும், தேவை கூப்பிட்டோம், அந்த கூப்பிட்டுங்க தேவை இல்ல. அவர் கேமரால பாக்குறாருல, கேமரால பாக்குறாருன்னு சொல்லி இல்ல பேசிட்டோம். தேவை கூப்பிட்டீங்க, நான் வந்து வெளியூர்காரன் இல்லையா ரெக்கார்ட் ஆகும்ல, ஆகட்டும் வந்து பாக்கட்டும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. திருவாரூர் மாவட்டம் புலிவலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பர்னிச்சர் கடையில விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த சிலர் மாமூல் கேட்டு மிரட்டல் விடுக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளிடையே பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா திருவாரூர் மாவட்டம் புலிவலம் பகுதியில அபிராமி அண்ட் கோ பர்னிச்சர் ஹோம் அப்ளையன்ஸ் என்ற ஒரு கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு கடந்த 22ஆம் தேதி கையில் கட்டப்பையோடு வந்த 3 நபர்கள் அந்த கடையில் இருந்த பெண் ஊழியரிடம் சென்று தாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நபர்கள் என்பதும் தங்களுக்கு 24ஆம் தேதி அன்று திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் திருச்சி நடைபெற்ற மத சார்பினை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறுவதாகவும் அதற்காக பணம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். கடையில் உரிமையாளர் இல்லை என்று கூறியதன் தொடர்ந்து அவர்கள் தொலைபேசி மூலமாக அந்த உரிமையாளரை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவர் பணம் கேட்டும் தர மறுத்த காரணத்தினால அந்த கடையில் இருக்கக்கூடிய பெண் ஊழியரை அவர்கள் மிரட்டும் துணையில பேசியிருக்கிறார்கள். குறிப்பா புலிவலம் பகுதியில தான் இந்த கடை இருப்பதாகவும் கடையில் லோக்கலில் இருக்கக்கூடிய தங்களுக்கு பணம் தராமல் யாருக்கு தரப்போகிறார் என்பது போலவும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மேலும் பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய நபர்களை அழைத்து வந்து இந்த கடையை சூறையாடுவோம் என்பது போலவும் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் இருப்பதை பார்த்த அவர்கள் சிசிடிவி இருந்தாலும் பரவாயில்லை, காவல்துறையினருக்கு புகார் அளித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நாங்கள் யார் என்பதை நிரூபிப்போம் என்பது வகையில் அவர்கள் மிரட்டல் விடுத்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான சிசிடிவி ஆதாரங்களோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. ஒன்றிய செயலாளர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு வரக்கூடிய ஒரு நபரும் கூட வரக்கூடிய 2 நபர்களும் அந்த பெண் ஊழியரிடம் மிரட்டல் விடுக்கக்கூடிய காட்சிகளும், அதே போல தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அந்த உரிமையாளரிடம் பேசக்கூடிய காட்சிகளும், 5000 கொடுத்தாலும் பரவாயில்லை, 2000 கொடுத்தாலும் பரவாயில்லை என்று அந்த பெண்ணிடம் பேசக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. ஆடியோ மற்றும் வீடியோ காட்சிகள் பதிவாகி இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கதிரவன், உங்க தகவல்களுக்கு.